என்னங்க ரொம்ப நாளாக சுக்குவை மிஸ் பண்ணீங்களா? அதனால தான் திரும்ப வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலோடு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும். இப்போது ஃபிஷ் குழம்புக்கான மசாலா ப்ரிப்ரேஷனு. ஃபஸ்ட்டு கடாய் சூடானோடனே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஓகே, தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது காஞ்ச மிளகாய், ஓகே. ஸோ ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், அடுத்து மிளகு. தேவைக்கேற்க. ஸோ ஒரு இது ஐட்டம்ஸ் போடும்போதும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் தீஞ்சு போயிடும். இந்த பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், இதெல்லாம் இது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்து இதெல்லாம் வணக்கி அரைக்கணும், ஓகேங்களா? இந்த மசாலா அதுக்காக தான். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் இவனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், ஓகே. காரத்தை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, பிகாஸ் நம்ம மிளகெல்லாம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். என்னதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்மளோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே இது கூட சேரட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி புளி வேறு ஊற வச்சுருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி. ஸோ லைட்டாக வேணால் உப்பு போட்டுக்கலாங்க, சீக்கிரம் நான் செய்யணும். ப்ளஸ் தக்காளி எனக்கு வணங்கணும், அதுக்காக நான் லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரேட்டட் கோகோனட்டுங்க. நான் ஆல்ரெடி மிக்சியில் போட்டு துருவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 மூடி ஆட் பண்ணிக்கலாம், இந்த மசாலா கூடயே நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக. ஸோ நம்ம எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறோங்க. இந்த மசாலாவை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். மசாலா ரெடிங்க. ஸோ இதை ஆற வச்சு இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். மசாலாவை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்போட ப்ரிப்ரேஷனுங்க. சட்டி பற்ற வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடானோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 4 வெந்தயம் போடலாம். எப்பயுமே புளி ஊற்றுற குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் போடுவாங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது பொரியட்டும். அந்த பொரியிற கேப்பில் இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம், அரைச்ச மசாலாவை. இவன் தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஓகே, இப்போ தண்ணி அலசி ஜாரில் இருந்துலாம் அலசிட்டு ஜாரை தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம புளியும் ஆட் பண்ண போகிறோம். மசாலா கூட நான் புளி தண்ணியை ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன். இப்போ நான் அளவு டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடுறேன்.